இந்த வீடியோவில் பார்க்குற 2 பொட்டை வந்து சந்தையிலேருந்து எடுத்து வந்திருந்தேன். வால்செவல் பொட்டை. இது வந்து ஒரு கற்கோழி வந்து வீட்டிலேயே இருந்த வீட்டிலேயே முட்டை பொறிச்சு வளர்ந்த நாட்டுக்கோழி, கருங்கோழி. என்னாச்சு, சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது நோயில் வந்துச்சா என்னன்னு தெரியல. வந்து அந்த கருங்கோழி மட்டும் தனியாக ஒரு ரூமில் அடைச்சிருந்தோம். அதே ரூமில் இந்த 2 பொட்டையும் போட்டிருந்தோம். இதுக்கும் சளி. கருங்கோழி வந்து இது வந்து உடனே எஃபெக்ட் ஆகிடுச்சு. இந்த 2 கோழியும் என்னென்னா வளர்த்து ஏற்கனவே வளர்த்த வீட்டில் என்ன போட்டாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் ஃபீடை தவிர்த்து எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. அரிசி போட்டால் சாப்பிட மாட்டேங்கி, கோதுமை போட்டால் சாப்பிட மாட்டேங்கி, வேறு எதுவுமே சாப்பிடல. அதனால் ஒரு வாரம் கண்டினியூஸாக மெடிசன் கொடுத்து பார்த்தேன். எதுக்குமே செட் ஆகலை. இன்னைக்கு வந்து இறந்துருச்சு. என்ன இறந்தது என்ன செய்ய முடியும்? வெட்டி வச்சுருக்கேன். என்ன தான் குழம்பு வைக்கணும். வெளியவும் எல்லா ஷெட்டுகளுக்கு எல்லா கோழிக்கிட்டையும் டெட்டாலு எல்லாம் என்னென்ன மருந்து அடிக்கணுமோ அடிச்சுட்டு இதில் நோய் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு. இந்த கறியை நான் வெட்டினப்போ கூட வந்து நாட்டுக்கோழி வெட்டின ஃபீலே இல்லை. பாயலர் கோழி வெட்டினது கூட ஈஸியாக இருந்துச்சு. எலும்பு கூட உள்ள கொஞ்சம் கூட ஃபேட் இல்லை. வெட்டும்போது கூட உள்ள எலும்புக்குள்ளே கூட அந்த செதையில் ஒரு அந்த இதில் குழு இருக்கும், அதுவே இல்லை. நூலாக இருக்கு ஃபுல்லாக. சண்டை சேவல் எட்டு வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லைன்னா யார் தெரியாதவங்க வீட்லேயோ எங்கேயோ இருந்தாலும் ரேட்டு கொடுத்து வாங்க பாருங்க. சந்தையிலேருந்து எடுத்தால் 50-50 தான்.